குருவை ராசிநாதனாக கொண்ட ராசி தான் இந்த தனுசு ராசி. மிகப்பெரிய கனவுகளும் மிகப்பெரிய லட்சியங்களும் உடைய ஒரு ராசி. உங்களுடைய வெற்றியும் கூட மிகப்பெரியதாக தான் இருக்கும். எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ன, அதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். நிறைய தடை வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். நீங்கள் போகிற பாதை எல்லாமே முள்ளாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி உங்களுடைய வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்காக தான் இந்த தடைகள் எல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் உணர்ந்து செயல்பட்டாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விளற இடத்த பார்க்காதீங்க, எழுந்து நின்னால் எந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிற அந்த முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிங்க. உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில் அம்பு. எப்படி அந்த அன்பு ஒரு குறியை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி போகுதோ அது மாதிரி நீங்களும் ஒரு இலக்கை நோக்கி பயணிங்க. உங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தோல்வியெல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துக்குவீங்க. அந்த நம்பிக்கை உடையும் போது தான் உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். அதனால் எப்பவுமே எந்த இடத்துலையுமே மனம் தளராமல் எதிர்காலத்தை உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே மனிதன் ஏறுமுகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு சில தடைகளும் வரும். விழுந்த இடத்துலே நிற்காமல் அடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே இடத்துல நின்று ஐயோ இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நிறைய தடை வருது, பிரச்சனை வருது அப்படின்னு அதே இடத்துல நிற்க வேண்டாம். அடுத்த இலக்கு என்னமோ அதை நோக்கி நீங்கள் பயணிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோட ராசி இல்லையா, அதனால் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது மிகப்பெரிய உயரத்தை ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ராசி தான். மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். மிகப்பெரிய வெற்றிக்கு போராடக்கூடிய ஒரு மனிதனுக்கு நிறைய இடைஞ்சல்கள்லாம் வரும், நிறைய தடைகளும் வரும், நிறைய போராட்டங்களும் வரும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த போராட்டங்கள், தடைகள், இது இடைஞ்சல்கள் எல்லாமே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டுட்டு வரதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி இன்னுமே தெரிஞ்சுக்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும், வருகின்ற நாட்களில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது, எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு சுமாரான வாரம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் சூரியன் சம சப்தமத்தோட பார்வை இருக்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அங்கே 8ஆம் பார்வையால் செவ்வாயும் பார்வையிடுறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இருந்தாலுமே உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளம் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செய்கைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும். மன உளைச்சல் அதிகமாக தரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற முடிவுகளை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா சனி ராகு இவங்க 2 பேரும் சப்தம ராசியில் இருக்கிறதுனால செய்கை முறையில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஃபேஸில் அந்த ரியாக்ஷன் தெரியும். அதனால் உங்களுக்கு அப்படியே கோபம் கூடுதலாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பேருக்காக காத்துட்ருப்பீங்க. அவங்கெல்லாம் கருத்தரிப்புக்காக ஒரு சிலர்லாம் செயற்கை முறைக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது அப்படின்னே சொல்ல. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது. ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வாமையால் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சாப்பாட்டு விஷயத்துலையுமே இந்த தனுசு ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வெளி உணவுகள் சாப்பிட்றது, அதே மாதிரி ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நோயோட பாதிப்பு அதிகமாக வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக ஆரோக்கிய ரீதியாக எந்த தொந்தரவும் வராது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு நோய் தொந்தரவு இருந்துகிட்ருக்கும். சரி, இந்த வழி தானே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ செலவுக்கு காசு இல்லை, நம்ம அப்புறமேட்டுக்கு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒத்தி போட்டு வைப்பீங்க. அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது.
இருக்குது. பாதிப்பு அதிகமான வெட்டி நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலையில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிலம், வீடு, வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த பொருட்கள்லாம் வாங்கி அதற்கான டாக்குமெண்ட்லாம் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கெல்லாம் மறதி போன்ற பிரச்சனைகளால் மீண்டும் மீண்டும் அதை தேடுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செலவுமே நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஒரு சிலர்லாம் சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த விரயத்தை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சுக்கோங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக தான் வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத கற்பனையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டுருங்க, அவன் எதிரில் வர வண்டிக்காரன் நம்ம மேலே வந்து மோதிட்டானா என்ன ஆகும், அந்த மாதிரி கற்பனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. பய உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கமாக மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. தேவையில்லாத பய உணர்வை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில பய உணர்வு இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயர் வழிபட்டீங்க அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மனோதைரியம் கொஞ்சம் அதிகமாகும். மனோதைரியம் அதிகமாகும் போது இந்த பயங்கள்லாம் உங்களை விட்டு தானாக விலக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அதோட கூட இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். முன்னோர்கள் வழிபாடை மறக்காமல் எப்பவுமே செஞ்சுட்டு வாங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறத வந்து மறந்துடாதீங்க. இந்த தனுசு ராசி என்பவர்கள் எப்பவுமே முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு இதை தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு சில விஷயங்களில் இறங்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள், குறிப்பாக காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பெற்றோர்கிட்ட சம்மதம் கேட்கறதுக்காக ஒரு சிலர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் கேட்டிங்கன்னா கூட ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கட்டாயம் இந்த காலகட்டத்தில் திருமணம் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வரன் கைக்குடி வரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தினமுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் 6ல் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். என்ன செவ்வாய் 6ல் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் அனல் பறக்கும். பேச்சில் கொஞ்சம் கூடுதலாக தடிமனான வார்த்தைகள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால வேகம் அதிகமாகும். ஏன்னா ராசிக்கு 3ல் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த சமாளிக்கக்கூடிய திறனை ராகு பகவான் வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள்லாம் உங்களை பார்த்து விலகி போகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டமத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால ஒரு சில குடைச்சல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், மறைந்து இருக்கிறதுனால நிறைய தொந்தரவுகள் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால எத்தனை கசப்பு வந்தாலும் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த வாங்க இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு யோக பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால, குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறார். அதனால் குறிப்பாக சுகஸ்தானத்துலேயும் சனி பகவான், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, 9ஆம் இடத்துல கேது, இந்த மாதிரி பல வகையான குளறுபடிகள் இருக்கிறதுனால இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது எந்த ஒரு காரியத்துலையுமே நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். குறிப்பாக சொல்லும்போது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு சம்பந்தமான தொந்தரவு, மனக்குழப்பங்கள், வீட்டிலே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரும். நீங்களே அதில் தலையிட்டு இருக்க மாட்டீங்க, ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் செலவு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்ததுலேயே அது கொஞ்சம் சரியாகும். பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுலேயே அதெல்லாம் சரியாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாகும். வீண் செலவுகள் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வேகமாக செயல்படுவீங்க. அதனால் ஒரு சில விஷயங்களில் இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிம்மதி வேணும் அப்படின்னா சிவபெருமான வழிபடுங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஒரு சிலருக்கு புதுசாக வீடு, புதுசாக ஒரு சில முயற்சிகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. சுறுசுறுப்பு கொஞ்சம் அதிகமாகும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய முயற்சி எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு அதை செஞ்சீங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 முறை எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே நோட்டிஃபிகேஷன்